Hi, hello, வணக்கம் friends. நான் உங்க ரவி. இன்னைக்கு வீடியோல நாம Boult today இந்த Boult Xena Pro அப்படிங்கற இந்த ஒரு TWS பத்தி தான் பார்க்க போறோம். சோ இங்கேயே வளவலன்னு பேசாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பார்த்தலாம். Actually பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேல பாத்தீங்கன்னா பிரீமியம் ரப்பர் grip அப்படிங்கற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Quad Mic ENC and 120 Hz கான playback அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் and சைஃப் அலி கான். சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்ஸ் போறதுக்கு அவங்க போட்டோ போட்டுருக்காங்க. பின் பக்கம் ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பத்தி டீடைலா நம்ம உள்ள போய்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு அப்படியே இப்படி தள்ளணும் அப்படின்னா சைடில் இப்படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் TWSக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் போட்டு ஸ்கேன் அண்ட் செக்யூர் ஃபார் எக்ஸ்டெண்டட் 3 month வாரண்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அதை டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல்ஸ் வேணும்னா இதை படித்து பார்த்துக்கலாம். இதை இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய TWS தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த TWS கையில் எடுத்ததுமே அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா அந்த ப்ரீமியம் ரப்பர் கிரிப் அப்படின்றது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ரப்பர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பென்சில் அடிக்கிற ரப்பர்லாம் இருக்கும்ல, அதை கையில் எடுத்தோன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அது எக்ஸாக்டான ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த TWS கையில் எடுக்கிற எப்பயுமே கிடைக்குது. ஸோ ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸி மேட் ஃபினிஷ்லாம் பார்த்துருப்போம்ல, அதை பார்த்ததுக்கு இது வந்து கையில் எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ப்ரீமியமான ஒரு ஃபீலும் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஓப்பனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அந்த 2 TWS கொடுத்துருக்காங்க. அண்ட் LED பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு LED தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ % பேட்டரி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண முடியாது. கீழே நமக்கு டைப் சிக்கான அந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த TWS உடைய இந்த ஸ்டைல் ஆஃப் இந்த மாதிரியான ஓப்பனிங் கொடுக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. இதை கவுத்த கீழே விடுமா விடாதா செக் பண்ணி பார்ப்போமா? ஆக்சுவலி கவுத்தோன கீழெல்லாம் விழலை, நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. பட் ஆட்டி பார்ப்போம். ஒரே ஆட்டில் விழுந்துருச்சு. ஒரே ஆட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய பட்டு கீழே விழுந்துருச்சு. பட் லெஃப்ட் சைட் பட் வந்து அப்படியே நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட் பட்டுடைய மேக்னெட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரைட் சைட் பட்டுடைய மேக்னெட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி இந்த பட்டுடைய ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த மாதிரியான ஸ்டைலில் இது கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. கையில் ஈஸியாக எடுத்துட முடியுது. அண்டு காதில் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் பக்கவாக ஃபிட் ஆகுது. ஸோ ஃபிட்டிங்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங்கும் பக்காவாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜாக்கிங் வாக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நல்லாவே ஃபிட்டிங் ஆகிருக்கு. ஸோ ஃபிட்டிங்கில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நல்ல ரிச்சான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயினாக இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிரைவர் 13 mm கான டிரைவர் BoomX அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த டிரைவர் தான் ஆக்சுவலி இந்த பட்ஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC கான ஆடியோ கோடாக் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது, பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டான பேஸ் தான், ரொம்ப வந்து ஹெவியான பேஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் ஃப்ளாட்டான பேஸ் தான் கிடைக்குது. அண்ட் ஆடியோடைய எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. நீங்கள் ஹை மிட் லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியல. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கொடுக்குது. அண்ட் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஸ்டீரியோ சரௌண்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டால்பி அட்மாஸ் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் சரௌண்டிங்ஸ் ப்ராப்பராக இருக்குது, ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் ப்ராப்பராக இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. அதே மாதிரி இதில் அவங்களுடைய ZEN டெக்னாலஜிக்கான குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. ENC-க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மைக் இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் காலிங்க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டாக இருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேட்டு பாருங்க. கேக்குதுடா சொல்டா. இல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு Boult இது TWS. ஓகே, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு நான் கேட்கலாமேன்னு தான் உனக்கு கால் பண்ணேன். ஓகே ஓகே, எனக்கு நார்மலா தான் கேக்குது. சரி அப்படியே சரௌண்டிங்ல ஏதாவது நாய்ஸ்லாம் கேக்குதா? சரௌண்டிங்ல நாய்ஸ் பெருசா எதுவும் கேட்கல எனக்கு. ஒரு ஆட்டோலாம் போகுது. இப்பதான் லைட்டா வந்தது. இது ஆன் சவுண்ட் மட்டும் லைட்டா கேட்டது. ஓகேடா சரி. அதே மாதிரி இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பேட்டரியிலாம் பிரச்சனை இல்லை, ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 120 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு 120 ஹவர்ஸ் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய பிளேபேக். ஸோ நல்ல லாங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணாலே 120 minutesக்கான பிளேபேக் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நல்லா லாங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட்டரி லைஃப் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இது போக IPX5 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஸ்பிளாஷ் மாதிரியான விஷயங்களில் வேர்வைகள் இதெல்லாம் தப்பிச்சிக்கும். ஸோ அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு
வரைக்கும் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டி தான், பிரச்சனை இல்லை. 10 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அண்ட் கனெக்ஷன் எல்லாமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆகிடுது. அண்ட் 45 ms லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு நீங்கள் வந்து ஒரு கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஒரு டெடிகேட்டடாக ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னா நான் எப்போவுமே TWS வந்து கேமிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டேன், சஜஸ்டும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கேமிங் அப்படின்னு வரும்போது அதுக்கு வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் கேஷுவலாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 45 ms லோ லேட்டன்சி இருக்குது, அதை வச்சு நீங்கள் கேம்ஸை ஓரளவுக்கு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். இது போக கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா TWSலையும் பார்க்குற மாதிரியான கண்ட்ரோல்ஸ் தான். நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்து தான் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணும்போது நீங்கள் ட்ராக்கர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டில், லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா பேக்வேர்டில் சேஞ்ச் ஆகும். இது போக ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் ரெடியூஸ் பண்ணுறது, அப் பண்ணுறது அது யூஸ் பண்ணிக்கலாம். 4 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங் மோட், அது 48 ms லோ லேட்டன்சி அந்த கேமிங் மோடுக்கு வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சிரி சப்போர்ட் இருக்குது. ஸோ அது ஆக்டிவேட் ஆகிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதோட ப்ரைஸ் எவ்வளோடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இப்போதைக்கு போல்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் லிஸ்டிங் இருக்குது. ஸோ அங்கே பார்க்கும்போது 1600 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு இந்த இயர்பட்ஸை லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கு பார்க்கும்போது காலிங் ஓகே, டிசைன் ஓகே, பில்டெல்லாம் நல்லா இருக்குது. லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 5.4 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிச் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஓகே அப்படின்னா வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.